இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் மனம் திரும்புதல் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். மனம் திரும்புதல் என்கிற உபதேசம் அவசியம்தான். மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புதல், மெய்யான மனம் திரும்புதல் என்ன என்பதை வேதத்தில் இருந்து நாம் தியானித்தோம். மனம் திரும்புதல் எப்படி நாம் உணர்ந்து கொள்ள முடியும், எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாட்களில் எவைகளில் இருந்து நாம் திரும்ப வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வழிகளில் இருந்து, பொல்லாத வழிகள், பாவ வழிகள் இருந்து திரும்பு அப்படின்னு சொல்றாரு. நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவைகளில் இருந்து நாம் திரும்ப வேண்டும் என்று வேதத்தில் இருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது என்ன, எவைகளில் இருந்து திரும்பணும்னா, உலகம் அல்லது மாமிசம் அல்லது பிசாசு, இந்த காரியங்களில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் இருந்து தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். மாம்சமான இதிலிருந்து ஆவிக்குரிய காரியங்களில் நாம் திரும்ப வேண்டும். பிசாசிலிருந்து நாம் தேவனிடத்துல திரும்ப வேண்டும். பாவ கிரியைகளிலிருந்து நாம் திரும்ப வேண்டும். சகரியா 1:4 உங்கள் பிதாக்களை போல இராதேயுங்கள், முந்தின தீர்க்கதரிசிகள் அவைகளை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு நீங்க திரும்புங்கள். பொல்லாத கிரியைகள் அல்லது மாம்சத்துக்கு ஏற்ற கிரியைகளை விட்டு திரும்புங்கள், ஆவிக்கு ஏற்றபடி வாழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கலாத்தியர் 6:16 சொல்லும் பொழுது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை அப்பனா நீங்க நிறைவேற்றாதிருப்பீங்க. அப்போ மாம்ச கிரியைகள், பொல்லாத கிரியைகள், இந்த கிரியைகளிலிருந்து நாம் திரும்ப வேண்டும். அதுவும் கலாத்தியர் 6 சொல்லியிருக்கு, என்னென்ன பாவங்கள் மாம்சத்தினால் வரக்கூடிய கிரியைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள், அதாவது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியன என்று சொல்லப்படுகிறது. இவை எல்லாம் மாம்சத்துக்கு எதுவான கிரியைகள். நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மாம்ச கிரியைகள் என்னிலே காணப்படுகிறதா, அல்லது நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்கிறேனா? இந்த மாம்ச கிரியைகளை எல்லாம் விட்டு நாம் ஆவிக்கேற்றபடி திரும்பும் பொழுதுதான் நாம் மெய்யான மனம் திரும்புதலை தான் திரும்பினோம் என்று நாம் அறிந்து அல்லது உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருந்து நாம் திரும்ப வேண்டும். உலக பிரகாரமான காரியங்கள், உலகமும் உலகத்தில் உண்டானவைகளும், அதிலிருந்து நாம் திரும்ப வேண்டும். 1 யோவான் 2:15 பார்க்கும் பொழுது, நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நீங்கள் உலகத்தில் உள்ளவைகளில் நீங்கள் அன்பு கூர்ந்தால், அது உலகம் என்றால் உலக பிரகாரமான காரியங்கள், உலக காரியங்களில் நீங்க அன்பு கூர்ந்தால் தேவனிடத்தில் உங்களுக்கு அன்பில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உலகம் என்று ஆண்டவர் சொல்லும்போது என்னதெல்லாம் சொல்றாருன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அந்த பெருமைக்காக அல்லது கண்களினால் வரக்கூடிய இச்சையினால் வரக்கூடிய பாவ காரியங்கள், மாம்சத்தினுடைய இச்சைகள், எல்லா ஆசைகளும் மாம்சத்தினுடைய இச்சைகள் எடுக்கலாம். உலக பிரகாரமான ஆசைகள், அல்லது கண்களின் இச்சைகள், மாம்சத்தினுடைய இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இது எல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள். இவைகள் தேவனால் உண்டானதில்லை, இவைகள் எல்லாம் பிசாசினால் உண்டானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்திலும் நீங்க அன்பாயிருந்தா தேவன் உன்னிடத்துல அன்பாயிரார். அந்த நான் சொன்னக்கூடிய இந்த மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் தேவனால் உண்டானதில்லை, இதெல்லாம் பிசாசினால் உண்டானவைகள். இது எல்லாமே ஒரு நாள் என்ன செய்யும்? ஒளிஞ்சு போகும். உலகமும் அதில் இச்சை எல்லாம் என்ன செய்யும்? ஒளிஞ்சு போகும். அதனால நம்ம இதெல்லாம் விட்டு என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல திரும்பணும். யாக்கோபு சொல்லும்போது சொல்வாரு, விபச்சாரரே, விபச்சாரிகளே, இந்த நீங்க உலகத்தை, அல்லது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம இந்த 1 யோவான்ல பார்த்தோம், நீங்க உலகத்தில் உள்ளவைகளில் அன்பாயிருந்தால் தேவனுடத்தில் அன்பாயிரார் என்று நான் பார்த்தோம். யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க உலகத்தை நீங்க சிநேகிச்சு தேவனிடத்துல நீங்க திரும்பாம இருந்தீங்க அப்படின்னா, உலக பிரகாரமான காரியங்களை மாத்திரமே செய்து
கண்களின் இச்சைக்கு ஒப்பு கொடுத்து மாம்சத்தின் இச்சைக்கு ஒப்பு கொடுத்து இருந்தோம் அப்படின்னா அது தேவனுக்கு விரோதமான பகை. ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்யறோம், அவருக்கு சிநேகிதனா இருக்க வேண்டும் என்று விரும்பாம நம்ம தேவனுக்கு பகைஞனா ஆகிறோம். உலகத்தை நம்ம நேசிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம தேவனுக்கு பகைஞனா ஆகிறோம். ஏன்னா உலகமும் உலகத்துக்கு உண்டான காரியங்களும் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிமானவர்களே, இந்த உலக பிரகாரமான காரியங்களில் வைத்திருக்கிற ஆசை அல்லது இச்சைகளில் இருந்து நாம் திரும்பி தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். முதலாவது பார்த்தோம், மாம்சத்திலிருந்து திரும்பி தேவனிடத்தில் திரும்ப வேண்டும், உலகத்தில் இருந்து திரும்பி தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அது பிசாசினுடைய தந்திரங்களுக்கும் காரியங்களுக்கும் விலகி நாம் என்ன செய்யணும், தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். அடுத்ததாக தன்னுடைய சுய விருப்பம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே செல்ல கடவன் என்று. தன்னுடைய சகோதரியாவது தன்னுடைய சகோதரனையாவது தாயையாவது தகப்பனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு உகந்தவன் அல்ல என்று சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம தன்னுடைய தகப்பன் தாய் தன் சகோதரன் சகோதரி தன் ஜீவனையும் நம்ம வெறுக்காவிட்டால் என்னுடைய சீஷனா இருக்க மாட்டான் என்று அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம சுயத்தையும் வெறுத்து நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அப்படி திரும்பும் பொழுதுதான் அந்த மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகும். அப்போ நம்ம திரும்பும் பொழுது யாரை நோக்கி நாம் திரும்ப வேண்டும், அந்த பாவத்தை விட்டு நாம் திரும்பும் பொழுது தேவனிடத்தை மாத்திரம் நோக்கி திரும்ப வேண்டும். ஏன்னா நம்முடைய வேற பரிகாரங்களோ வேற காரியங்களுக்கோ நாம் திரும்பாதபடி நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் திரும்பும்போது நம்மை ஏற்றுக்கொள்ள வல்லமை உள்ளவர் அவர் ஒருவரே என்று நாம் என்ன செய்யணும், தேவரிடத்திற்கே திரும்ப வேண்டும். சகரியா 1:3 சொல்லியிருக்குது, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அவரை பாராதபடி இந்த உலக பிரகாரமான காரியங்களிலும் அல்லது மாம்சமான காரியங்களிலும் நாம் அமிழ்ந்து இராதபடி நாம் திரும்பி தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் திரும்பும் பொழுது அவர் நமக்கு அந்த மெய்யான மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் தர அவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறாராம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் அந்த அந்த பாவ காரியங்கள் அல்லது இச்சையான காரியங்கள் மாம்சமான காரியங்களை விட்டு ஆவிக்கேற்ற காரியங்களில் திரும்ப வேண்டும். அந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டு தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். தங்களுடைய சுயத்தை வெறுத்து நம்ம என்ன பண்ணணும்னா தேவனிடத்திலே திரும்பும் போது கர்த்தர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் தருகிறார். இத்தகைய கிருபையை தேவன் தாமே நமக்கு அருளி செய்ய முடியும். மனம் திரும்புதலை அருளி செய்கிறவர் அவர். அந்த கிருபையை நான் தேவனிடத்துல கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் மெய்யான மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அநேக வசனங்களின் மூலமாக நீர் எங்களுக்கு உணர்த்தி பேசி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய ஏவுதலினால் உம்முடைய இரக்கத்தினால் ஆண்டவரே நாங்கள் அந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் ஆண்டவரே பாவத்தை குறித்த ஒரு உணர்த்துதலும் ஒரு மனஸ்தாபமும் ஆண்டவரே கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இடத்திலே வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளுகிற தேவனப்பா, எங்கள் பாவங்களை மன்னிக்க நீர் மனதுருக்கமுடைய தேவன் அப்பா. இந்த வார்த்தைகளின் மூலமாக ஒவ்வொருவர் மேலும் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.